ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இன்னால்சா பிராண்டோட வேக்யூம் கிளீனர் அந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இது ஆன்லைனில் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பேக் வந்து ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு, நல்ல செக்யூர்டாக வந்துருந்துச்சு. இது மல்டி பர்பஸ் ஆக்சசரிஸ் உள்ளதான ஒரு வேக்யூம் கிளீனர். எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலும் யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைப்போம். அப்படி தான் நானும் வாங்கினேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் யூஸும் ஆச்சு. ஏன்னா நான் வுட் ஒர்க் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் வீட்டுக்குள்ளே பண்ணுவேன். அப்போ வந்து நிறைய தூசு அங்கங்கே உள்ள அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் நாசில் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ரவுண்ட் ப்ரஷ்ஷு, இன்னொன்று வந்து இந்த க்ரீவைஸ் நாசல். அது வந்து ஷார்ப் ஏஜ் இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து கனெக்டர் அண்ட் தென் ஃப்ளெக்சிபிள் ஓஸ். இதுதான் அந்த மெயின் ப்ராடக்ட்டு. ஸோ ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, லைட் வெயிட்டாகவும் இல்லை, கொஞ்சம் நார்மலாக நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அதிக நேரம் கையில் தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக அவங்க கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னால்சா பிராண்ட் வந்து இங்கே போட்டிருக்கு. அண்ட் தென் வாரண்ட்டி கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிக்கரும் வந்து இங்கே ஒட்டி இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ செக்ஷன் பவர் இழுக்கும் அண்ட் எந்த வாட்ஸில் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஸ்டிக்கரும் அதில் ஒட்டி இருந்தது. இப்போ வந்து யூசர் மேனுவல் காட்டுறேன், இங்கே பாருங்கள். இது வந்து 800 ml டேங்க் உள்ளது, 75 dB நாய்ஸ் லெவலு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூஸ்வலாக வேக்யூம் கிளீனர் எல்லாமே கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி இருக்கும். அண்ட் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா 5 meters லென்த் உள்ளதான ஒயரு அண்ட் 800 watts மோட்டர். ஸோ யூசர் மேனுவலில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நல்லா ஒரு வாட்டி 1க்கு 2 முறை நம்ம வந்து படித்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணணும், எது கவர் ஆகும், எது கவர் ஆகாது, இது எல்லாமே யூசர் கைடில் தான் வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு கிளிக் பண்ண உடனே இது வந்து 2 பாதையாக பிரிஞ்சிடுது. இந்த ஃபஸ்ட் இருக்கிற போர்ஷனில் தான் ஃபில்டர் இருக்குது. ஸோ யூஸ்வலாக அந்த சக்ஷன் இழுக்கும் போது வர குப்பையெல்லாம் அதுக்குள்ளே தான் வந்து தடுத்து நின்றுக்கும். இந்த டஸ்ட் கண்டெய்னரை ஓப்பன் பண்ணுறதும் ஈஸி, க்ளோஸ் பண்ணுறதும் ஈஸி. ஜஸ்ட்டு நம்ம இப்படி இந்த நாபை பிடிச்சி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணோன்னா அது போய் லாக் ஆகிக்கும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாகவே கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நான் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இதுதான், 16 kPa பவர் செக்ஷன். ஏன்னா இது ஒரு 2000 watts உள்ளதான மோட்டருக்கு ஈக்குவலாக இந்த பவர் செக்ஷன் இருக்குங்க. பாருங்கள், இப்படி கை வச்சோன்னே எவ்வளோ ஸ்பீடாக அது இழுத்துக்குது. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக இது வந்து டஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணோம் அப்படின்றது தான் கான்செப்ட்டு. இந்த நாசல்ஸ் அண்ட் இந்த ஓஸை இன்செர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க, அதுதான் இது. ஸோ 2 சைடுமே இது வந்து ஹோல்ஸில் இப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதுக்கப்புறம் இருக்க ப்ரஷ்ஷையும் நம்ம இப்படி இன்செர்ட் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் லென்த்து கிடைக்கும். ஒரு 20 inches போல் இதோட லென்த் இருக்குது. இப்போது செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேப்பர்ஸ் அண்டு கொஞ்சம் டஸ்ட்டை வந்து நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணதும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இது எல்லாமே வந்து உள்ளே இழுத்துருச்சு. ஸோ சின்ன சின்ன டஸ்ட்டு இது மாதிரி மேலோட்டமாக இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே வந்து கலெக்ட் ஆயிடுச்சு. கலெக்ட் ஆன டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் 2 பாதியாக பிரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஃபில்டர் எடுத்தால் இந்த குப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த ஃபில்டரை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் வைக்கணும். ஸோ இது வெறுமனே கையில் இப்படி க்ளீன் பண்ணால் சரி ஆகாது. ஒரு சின்ன ப்ரஷ் மாதிரி வச்சுக்கிட்டு அதை க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் எவ்ரி டைம் நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அடுத்து இருக்க நாசல் நம்ம இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஷார்ப் ஏஜ் உள்ளது. இது விண்டோஸில் அந்த மாதிரி இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஓஸ். இது வந்து எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்திருந்தால் நல்லா இருந்தது. ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அது வளையுது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டடினஸ் அதில் இல்லை. பட் இதுவும் கன்ஜஸ்டடாக இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் போய் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ரியல் டைமில் இதை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த ரவுண்ட் ப்ரஷ் தான் போட்டிருக்கேன். இந்த ரவுட்டர் வந்து ரொம்ப நாளாக துடைக்கவே இல்லை. உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இது ஆன் பண்ணி எடுத்ததும் ரொம்ப அழகாக உள்ளே அந்த இருக்கிற அந்த ஒட்டடை அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. இந்த ரவுண்ட் ஷேப் நாசலில் வந்து ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அது ஃபஸ்ட்டு அழுத்தி எடுக்கும்போது அந்த டஸ்ட்டு மொத்தமாகவே அது க்ளீன் பண்ணுது. அண்ட் தென் சக் பண்ணி உள்ளே இழுத்துக்குது. இப்போ பாருங்கள், அப்படி நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இந்த வேக்யூம் கிளீனர் வாங்கினதுக்கான செகண்ட் ரீசன் இதுதான். இந்த யூபிவிசி விண்டோஸில் நம்ம என்ன தான் வந்து கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணாலும் நிறைய இடங்களில் உள்ளே கைவிட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நான் இந்த ரவுண்ட் நாசிலை வச்சு சுற்றி இருக்கிற இடங்களில் இருக்க மேல்புறமாக இருக்கிறதான எல்லா டஸ்ட்டையும் எடுத்துட்டேன். அண்ட் தென் இந்த மாதிரி உள்ள ஹோல்ஸ்குள்ளே நம்மளால் கைவிட்டு க்ளீன் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிற ஏரியாஸில் இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த நாசிலில் போட்டு செகண்ட் நாசிலில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணோன்னா நல்லாவே இழுத்துடுது. இங்கே பாருங்கள், அதுக்கு அடியிலலாம் நம்மளால் கண்டிப்பாக க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் இந்த நாசில் சின்னதாக இருக்கிறதுனால அது மெலிசாகவும் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு ரொம்ப நல்லாவே இந்த செக்ஷன் பவர் இருக்குது. அந்த டஸ்ட்டு அங்கே வந்து அதிகமாக அந்த ஒட்டடை இதெல்லாம் சேரும், ஸ்பைடர்ஸ் நிறைய இருக்கும், அது எல்லாமே மொத்தமாக இழுத்துடுச்சு. இந்த கைப்பிடி பக்கத்தில் ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா இதை ஹேங் பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த மிஷினை கண்டினியூஸாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் வேணால் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும். மற்றபடி இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.